ஏங்கண்ணா விஜய்ண்ணா, நீங்க ஊர் பஞ்சாயத்தை தீப்பீங்கன்னு பார்த்தா உங்க பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தா இருக்குது. நாயை விட நீங்க கத்துற கத்துல நாங்கெல்லாம் ஒரு வழி ஆயிடுவோம் போல் இருக்குது அப்படிங்கிறது தான் அணில் குஞ்சுகளின் இன்றைய தேதிக்கான ஆழ்மன குமுறல்ங்கிறது. இன்றைய தேதிக்கான என்ன, இன்றைய தேதிக்கான அன்றைய தேதியிலிருந்து அதுதான் நிலைமை. அணில்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அன்றைய தேதியிலிருந்து அவனுங்களுடைய ஆழ்மன குமுறல்ங்கிறது அதுதான். விஜயோட வெத்து வேட்டுத்தனங்களையும் கொடூரங்களையும் கோமாளித்தனங்களையும் அரசியல் இயலாமைகளையும் விமர்சிக்கவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம ஒரு மாதிரி அவஸ்தையிலேயே ஆழ்மன அவஸ்தையிலேயே அவங்களோட நாளும் பொழுதும் கழிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க. இப்ப அந்த வேதனையில வேல்கம்ப விட்டு ஆற்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இன்ஃபேக்ட் அணில் கும்பல் இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஆழ்மன வேதனைங்கிறது ஒரு மாதிரி உச்சமடைஞ்சிருக்குதுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த தடவை விஜய வம்பு கிழித்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, விஜயோட மனைவியார் சங்கீதா. அவரு இவனுக்கெல்லாம் அண்ணன்னா அண்ணியார், அண்ணனின் மனைவியான அண்ணியார் அண்ணனைய கோர்ட்டு கிழித்திருக்கிறாரு. இனிமே கொக்கி குமாரோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. குமாரோட சேர்ந்து வாழ்றங்கிற பேச்சுக்கே நீ இடம் கிடையாது, அத்து விடுங்க ஏசமா. அதே மாதிரியே அவர்கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க ஏசமான்னு அந்த அம்மா கோர்ட் படியேறி இருக்குது. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம ஏகப்பட்ட அணில்கள் குழம்பி போயிருக்கிறானுங்கன்னா விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸ்ன்னு பாருங்க. ஏன்னா வேற யாராவது அணில வம்பு கிழித்திருந்தா இந்நேரம் அவனுக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பானுங்க. ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் ஒன்னா கொண்டாந்து கொட்டி தங்களோட வெறிய வன்மத்தை தீர்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த விஷயத்துல அந்த மாதிரி பண்ண முடியல. பல அணில்கள் ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்கிறானுங்க. எப்படி ரியாக்ட் பண்றது, அந்நியார்னு பார்க்காம கண்டுபிடி திட்டிடலாமா, இல்ல அண்ணன் பேசட்டும்னு வெயிட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்னு சில அணில்கள்லாம் குழப்பத்துல நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அந்த பக்கம் பல அணில்கள் ஆல்ரெடி களத்துல இறங்கிட்டானுங்க. அண்ணனையே கோர்ட்டுக்கு இழுத்ததுக்கு அப்புறம் அண்ணியாவது பண்ணியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமே அந்த அம்மாவுக்கு என்ன மரியாதை கூந்தல் வேண்டி கிடக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜூலியை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் அந்நியாரையும் ட்ரீட் பண்ணா அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி ஒரு மாதிரி வசை பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க, வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுல வெகு சில அணில்கள், ரொம்ப ரொம்ப வெகு சில அணில்கள் கொஞ்சம் மெச்சூரா பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. டே தற்குறிகளா, இப்படி பண்ணக்கூடாதுடா, இது அண்ணனுக்கே ஆப்பா போய் முடிஞ்சிடும்டா, எதா இருந்தாலும் அண்ணன் பேசிடும்டா, இது அவங்க குடும்ப பஞ்சாயத்துரா, பர்சனல் மேட்டரா, அதனால அமைதியா இருக்கணும்டா, அண்ணனுக்கு ஆதரவா நிற்கிறான், வி ஸ்டாண்ட் விஜய், வி ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிற பேர்ல அண்ணனை அரசியல் அனாதை ஆக்கிடக்கூடாதுடா, தேரை இழுத்து தெருவில் விட்டுறக்கூடாதுடா, பொறுமையா இருக்கணும்டா தற்குறி முண்டங்களா அப்படின்னு சில அணில்களே அந்த பக்கம் பல அணில்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இது ஒரு மாதிரி வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அணில் குஞ்சுகளா இருந்தாலும் அதுல சில பேர் அறிவோட இருப்பான்ல, அவன் இப்படி பேசுறான்ல, அதை வரவேற்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலைப்பாடுங்கிறது அதுதான். இது அவங்களோட குடும்ப பஞ்சாயத்து. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, இன்னைக்கு கோபப்பட்டுக்குவாங்க, நாளைக்கு கொஞ்சிக்குவாங்க, இல்லை இது ஆகாதுன்னு பிரிஞ்சு கூட போவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களோட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நாம சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற அணில்களை நாம் ஆதரிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. யார் சொன்னா என்ன, அது ஒரு மாதிரி சரியா இருந்தா அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே. அதனால அதுல இந்த விஷயத்தை விட்டுட்டு இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அதை பத்தி மட்டும் பேசுவான். ஏன்னா விஜயோட அரசியல் வெத்து வேட்டுத்தனங்களை அம்பலப்படுத்துறதா நம்மளோட வேலையை தவிர அவர் குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை கிடையாது, அதற்கான தேவையும் கிடையாது. நாம அந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க அதை பண்ணுவாங்க, நமக்கு அது வேலை கிடையாது. அரசியல் ரீதியா விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறத அம்பலப்படுத்துறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ நாம் அதை பற்றி மட்டும் பேசுவோம். அதாவது விஜய் வீட்டு நாய் சரியா ஆகி போயிடலனா கூட அதுக்கும் திமுக தான் காரணம்னு இந்த வெத்து வேட்டு அணில் கும்பல் ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கிறோம். அவங்க அதைத்தான் பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இப்போ இந்த சங்கீதா விஜயோட மனைவி கோர்ட்டுக்கு போயிருக்கிற இந்த விஷயத்திலையும் திமுக தான் காரணம்னு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டானுங்க. திமுக மேல வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இது திமுகவின் திட்டமிட்ட சதிய. கலைஞர் குடும்பம் திமுக பின்னாடி இருந்து சங்கீதாவை இயக்குது. இது அயோக்கியத்தனம் இல்லையா, இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு ஒரே ஒப்பாரி. என்னடா இதுக்கெல்லாம் ஆதாரம்னா இவ்வளவு நாளா ஏன் அந்த அம்மா சும்மா இருந்தது, அந்த அம்மாவே சொல்ற மாதிரி 5 வருஷமா அணில் நான் கூட பஞ்சாயத்து போயிட்டு தானே இருந்திருக்குது, அது என்ன இப்போ திடீர்னு எலெக்ஷன் சமயத்தில் வெளியே வந்து இப்படி கோர்ட்டுக்கு போய் வம்புக்கு இழுக்கிறது எங்க நொன்னனா, இது என்ன கணக்கு, இதுக்கு முன்னாடி திமுக இல்லாம இதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பா இது திமுகவின் திட்டமிட்ட சரி அப்படின்னு அணில்கள் ஒப்பாரியா வச்சு தள்ளுறானுங்க. அவனுக்கு
அவனுங்க இதைத்தான் பேசுவானுங்க நமக்கு தெரியும்னு வைங்க. இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னன்னா, எப்படி இருந்தாலும் விஜய அந்த பக்கம் சங்கீதா கோர்ட்டுக்கு இழுப்பாங்கன்றது அவனுங்களுக்கு தெரிந்தே இருந்திருக்குது. அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. ஏன்னா விஜயை அவனுங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. விஜய் சம்பந்தமான எல்லா அப்டேட்டுகளும் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நாம விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே அவரை ஒரு மாதிரி கவனிக்கிறோம், அவருடைய அன்றாட செயல்பாடுகளை கவனிக்கிறோம். அதனால நமக்கு இது சம்பந்தமான நாலேஜ் எல்லாம் இல்லாமையே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் குடும்பத்தில் என்ன நடந்தா நமக்கு என்னங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடாக இருந்திருக்குது. அது அவங்க பர்சனல் விஷயம், அவங்க உரிமை, அவங்க விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாம் அதை பற்றியெல்லாம் பெருசாக தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டினது இல்லையா. ஆனால் இவனுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. விஜய் அவர் குடும்பத்தோட இல்லை, அவர் குடும்பத்தோட சுமூகமான உறவு அவருக்கு கிடையாதுங்கிறதெல்லாம் இவனுங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. ஸோ என்னைக்கா இருந்தாலும் தேரை இழுத்து தெருவில் விடுவாங்க சங்கீதா. கண்டிப்பாக இந்த வெத்து வேட்டு விஜயை அவங்க கோர்ட்டுக்கு இழுப்பாங்கன்றதெல்லாம் அவனுங்களுக்கு தெரிஞ்சே இருந்திருக்குது. அவனுங்களுக்கே இருந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அது இப்போ நடக்கும்னு அவனுக்கு 1% கூட எதிர்பார்க்கல. அதுலேயும் குறிப்பாக தேர்தல் காரணமான இந்த சமயத்தில் அந்த அம்மா விஜயை கோர்ட்டுக்கு இழுக்குங்கிறதெல்லாம் அவனுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் பொதுவாக கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அம்மா விஜயை கோர்ட்டுக்கு இழுக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சே இருந்திருக்குது. அதனால தான் பாட்டுன்னு திமுக மேலே பழிய போட்டு ஒரு மாதிரி எப்பயும் எஸ்கேப் ஆகிற மாதிரி இதிலிருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணியிருக்கிறானுங்க. அவ்வளோதான். அவனுங்களுக்கெல்லாம் இதில் ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு துளி உண்டாவது அறிவு இருக்குதா இல்லையா? அந்த அம்மா விஜயை கோர்ட்டுக்கு இழுத்துருக்குதுன்னா இது அந்த அம்மா சம்மந்தப்பட்ட பர்சனல் விஷயங்கிறதெல்லாம் அவனுங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆறறிவுன்னு அவனுக்கு ஒன்று இருக்குதா இல்லையா? அறிவுன்னு ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறது தான் ஏன் கேள்வியா. ஏன்னா விஜய் ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார், லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார். அப்பேற்பட்ட ஆளுக்கு மனைவியா இருக்குங்கிறது ஒரு மாதிரி மகிழ்ச்சியான விஷயம் தானே, பெருமை மிகு விஷயம் தானே. 10 குறைக்கு அடுத்த அதிபர் நான் தானே அணில்னா அந்த பக்கம் அணத்திக்கிட்டு திரியிறாப்புல, அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு திரியிறாப்புல. இதுவும் அந்த அம்மாவுக்கு தெரியும். அவர் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு வைங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வைங்க. ஒரு 1% அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை, 99% வாய்ப்பு கிடையாது, 1% வாய்ப்பு இருக்குது இல்லை. ஏன்னா ஜனநாயகத்தோட பியூட்டியே அதுதான். சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் அதிபராகிறது தான் ஜனநாயகத்தின் அதிகாரம், அழகு, ஒரு அற்புதம்ங்கிறதெல்லாம் அதுதான். அம்மாவாசைகள் நாகராஜ சோழன்களாக மாறுறது தான் ஜனநாயகத்துடைய அழகு, அதிகாரம், அற்புதம், இன்னும் எல்லா விஷயமும் அதுதான். ஸோ ஒரு அற்புதம் நடந்து ஆச்சரியம் நடந்து அணில்னா தமிழ்நாட்டோட அதிபர் ஆயிட்டாருன்னு வைங்க, அதுவும் அந்த அம்மா சங்கீதா மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தானே. என்ன முதலமைச்சரோட மனைவிங்கிற அந்த புகழை அனுபவிக்கலாம், அதற்குண்டான அதிகாரத்தை அனுபவிக்கலாம், சைரன் வச்ச காரில் போகலாம், ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க, இவங்க தான் முதலமைச்சரோட மனைவின்னு எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் மனதுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தானே, அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் தானே. இதெல்லாம் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அந்த அம்மா கோர்ட்டு படியேறி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி வலுவா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். விஜயால வர்ற புகழெல்லாம் என் மயிருக்கு சமங்கிற முடிவோட தான் அந்த அம்மா கோர்ட் படியே ஏறி இருக்குது. விஜயால தான் எனக்கு ஒரு பெருமை கிடைக்கும்னா, எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்னா, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்னா, அதெல்லாம் என் மயிருக்கு சமங்கிற நினைப்போட தான் முடிவோட தான் அந்த அம்மா கோர்ட் படியே ஏறி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இந்த தற்கூரியானுங்க திமுக மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. என்னத்தை சொல்றது? ஏண்டா இதெல்லாம் விஜயை நீங்களே கேவலப்படுத்துகிற விஷயம்னு. விஜய்க்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது, யாரையும் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிற எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. யார் வேணும்னாலும் விஜயோட மனைவியாகவே இருந்தாலும் அவங்கள தங்களோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற அளவுக்கு விஜய் பலவீனமான ஆள்னு நீங்களே சொல்றீங்க. நீங்களே அதுக்கு சான்றெல்லாம் கொடுக்குறீங்கன்னு நீங்க பேசுறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதனால தான் உங்களை தற்குறிகள் என அன்பொழுக அழைக்கிறோம், கோமாளிகள் என அன்பொழுக அழைக்கிறோம். இதுல உங்களுக்கு கோமாளிகள்னு சொன்னா கோவ கூந்தல் வேற வருது. என்னத்தை சொல்றது? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் திமுகவாடா? இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் இன்னொரு கும்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, அனில்னாவை இனி நாங்கள் அளவிட மாட்டோம் அப்படின்னு மூக்க சிந்திக்கிட்டு இருக்குதுங்க. அனில்னாவை அதிபர் ஆக்கிட்டு தான் ஓய்வோம், இனிமேல் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எது நடக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவர் அழுகிறத எங்களால் பார்க்க முடியல, எங்களால் சகிக்க முடியல, அவருக்கு இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு இவங்க மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதா? சிரிச்சா எதில் சிரிக்கிறது, என்னத்தை சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, அந்த ஆள் அழுது
வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்புல நீங்கெல்லாம் பார்த்தீங்க. அந்த ஆளு பனையூர் பங்களாவில் பகுமானமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்புல, சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணப்பட்ட பங்களாவில் அவரு இன்பமாக இருந்துகிட்டு இருக்கிறாப்புல, படு சுகமாக படு சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்புல. நீங்கள் என்னடான்னா அவர் அழுகுறாரு, அவர் மனசு கஷ்டப்படுது அப்படின்னு மூக்கை சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை சொல்றது? அடே தற்குறிகளா, அந்த ஆளு நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தெரியுறான். நீங்க என்னடானா அந்த ஆளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இது என்ன கணக்கு, என்ன கருமம்னே எனக்கு புரியல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு விஜய்க்கு ஓட்டு பிச்சை எடுக்குது. பாருங்க, நம்ம தளபதிக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. கரூர்ல முடக்க பார்த்தாங்க, ஜனநாயகனை வெளியிடாம அதை முடக்க பார்த்தாங்க. இப்ப மனைவியவே தூண்டி விட்டு அவரோட அரசியல் அழிக்க பார்க்குறாங்க. நல்லது செய்ய வர்ற மனுஷனுக்கு தாங்க இவ்வளவு கஷ்டம் வரும். விஜய் நாவை கைவிடக்கூடாதுங்க. பாருங்க, நமக்காக அவர் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் இந்த கஷ்டத்தை படணும்னு என்ன அவசியமா? பாருங்க, கட்ட கடைசியா தன்னோட மனைவியவே விட்டு கொடுக்க வேண்டிய தன் மனைவியே தனக்கு எதிராக திரும்புற ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. இதெல்லாம் அனில்னா அரசியலுக்கு வந்ததுனால நடக்கிற அவலங்கள் தானே. அவரை அதிபராக்கியே தீரணும். அவரை கை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டாரு. எப்படியாவது அவருக்கு ஓட்டை போட்டு அவர் அதிபர் நாற்காலியில் கொண்டு போய் உட்கார வச்சே ஆகணும். அவர் அம்புட்டு தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப் உட்காந்து உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவதுரா தற்குறிகளா, இப்போ இது வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா விஷயங்களும் விஜய் மேல பரிதாப கூந்தல் படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது விஜய் ஒரு அரசியல் வெத்து வேட்டுங்கிறதுக்கு உண்டான வெகு சிறப்பான உதாரணங்கள் இதெல்லாம். அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜய் உங்களுக்கு செருப்பால் அடிக்காத ஒரே உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அடைய தற்குறிகளா, நான் ஒரு வெத்து வேட்டா, அரசியல் அறிவுங்கிறது எனக்கு 5 பைசாவுக்கு சமமா கூட கிடையாதுரா, என்கிட்ட எந்த திட்டமும் கிடையாதுரா, எந்த பிளானும் கிடையாதுரா, நான் ஒரு வெத்து வேட்டு கூந்தலாண்டா, புரிஞ்சுங்கடா தற்குறிகளான்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜய் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அது உங்களுக்கு புரியலைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கரூர் சம்பவங்கிறது என்ன, இவர் கெத்து காட்டுறேன் வெங்காயத்தை காட்டுறேன்னு வெகுஜன மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை காலையிலிருந்து சோறு தண்ணி இல்லாமல் காக்க வச்சாப்புல. அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல பசி கொடுமையால் விழுந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதையெல்லாம் விஜயால எதிர்கொள்ளவே முடியல. என்னன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. போய் பனையூர் பங்களாவில் பல நாட்கள் படுத்துக்கிட்டாப்புல. அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிற அந்த அறிவு கூட விஜய்க்கு கிடையாது. யாரோ சேர்ந்துதான் அவரை காப்பாற்றி விட்டாங்கன்னு வைங்க அந்த விஷயத்துல. இல்லைன்னா அன்னைக்கே அணில கட்சியை கழிச்சிட்டு ஓடி இருப்பாப்புல. எதிர்கட்சிகள் மட்டும் ப்ராப்பரா விஜய் அந்த விஷயத்துல விட்டு வெளுத்திருந்ததுன்னா இந்நேரம் அணில பனையூர் பங்களாவில் பர்மனண்டா படுத்திருப்பாப்புல. கட்சியை கழிச்சிட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு கூட அணில் கும்பலுக்கு அறிவோ வக்கோ கிடையாதுங்கிறதுக்கு கரூர் சம்பவம் ஒரு வெகு சிறப்பான உதாரணம். அவ்வளவுதான். விஜயை நம்பி ஆட்சியை கொடுத்தோம்னா என்ன நடக்குங்கிறதுக்கு கரூர் சம்பவம் ஒரு வெகு சிறப்பான உதாரணம். அவ்வளவுதான். அதே தான் ஜனநாயகன் பட பஞ்சாயத்து தான். சென்சார் போர்டு மாதிரியான மத்திய அரசின் அதிகாரம் மிக்க அமைப்புகளை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத பத்தின எந்த அறிவும் இந்த வெத்து வேட்டு விஜய்க்கோ இல்ல கூட இருக்கிற லகுட பாண்டிகளுக்கோ கிடையாதுங்கிறதுக்கு ஜனநாயகன் ரிலீஸ்ல இவங்க பண்ணின பஞ்சாயத்துங்கிறது ஒரு வெகு சிறப்பான உதாரணம். அவ்வளவுதான். விஜய் கிட்ட பிளான் பிங்கிறதெல்லாம் எதுவுமே அது கிடையாது. அப்படியே குருட்டுத்தனமா போறது, ஏதாவது நடந்தா அதை என்ஜாய் பண்றது, ஏதாவது நடக்கலைன்னா அதுக்கு திமுக தான் காரணம்னு ஒப்பாரி வைக்கிறதுங்கிறத தவிர விஜய் கிட்ட வேற ஒரு வெங்காயமும் கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஜனநாயகன் பட பஞ்சாயத்தெல்லாம் ஒரு வெகு சிறப்பான உதாரணம். இன்னைக்கே அவரோட மனைவியார் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதும் ஒரு விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிறதுக்கு உண்டான ஒரு வெகு சிறப்பான உதாரணம் தான். விஜய்க்கு குடும்பம் நடத்துறதுனா என்னன்னே தெரியாது. விஜய் யாரையும் அனுசரிச்செல்லாம் வச்சுக்க மாட்டாப்ல. குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் வர்றது தான், ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிறது தான், கோவிச்சுக்கிறது தான், அப்புறம் கொஞ்சிக்கிறது தான், எல்லாம் இருக்கிறது தான், எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். அது கூட விஜய்க்கு ப்ராப்பராக பண்ண தெரியாது. அதை பண்ணுறதுக்கு கூட விஜய்க்கு அறிவோ தகுதியோ வக்கோ ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான உதாரணம் தான் இது எல்லாமே. விஜய்க்கு யாரையும் அனுசரித்து வச்சுக்க தெரியாது. விஜயோட எல்லாம் யாருமே அனுசரித்து போக முடியாது. அதெல்லாம் மிகப்பெரிய பலவீனமான ஒரு விஷயம். அந்த பலவீனம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் பெரும்பாலும் வெளியிலேயே வர்றதில்லைங்கிறதெல்லாம் இதிலிருந்து நாம் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த தற்குறி கூந்தலானலுக்கு அதெல்லாம் புரியலைன்னா என்ன பண்ணுறது? இதையெல்லாம் விஜய் மேலே போடப்படுற அரசியல் அழுத்தம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா, விஜய்க்காக இவங்க பரிதாபப்படுறாங்கன்னா, விஜய்க்காக இவங்க மூக்க சிந்துறாங்கன்னா என்னத்தை சொல்றது? ஊரில் இருக்கிற தற்குறிகள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு விஜய் ரசிகர்கள்னு பேருன்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதான். வேற என்னத்தை சொல்றது? அடைய தத்திகளா, அரசியல் அழுத்தம்னா என்னன்னு தெரியுமா? நேற்று கெஜ்ரிவால் அங்கே கதறினார்ல, அதுக்கு பேர் தான் அரசியல் அழுத்தம். சும்மா ஒரு கேஸை போட்டு தூக்கி உள்ள வச்சு ஆட்சியும் புடுங்கிக்கிட்டு
அவரை விரட்டியும் விட்டுட்டு இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது பாருங்க, அவர் குற்றவாளி கிடையாது, அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாதுன்னு. அதுக்கு பேர் தான் அரசியல் அழுத்தம். ஆட்சியவே புடுங்கிடுவாங்க. நேற்று வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்க, ஆட்சியவே கலைச்சி விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் அரசியல் அழுத்தம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் பண்ணுனாங்கல்ல, ராகுல் காந்தியோட அழுது புலம்புனாரு, ட்ரெயின் டிக்கெட் போடுறதுக்கு கூட எங்களால் பணம் எடுக்க முடியல, எங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு பேர் தான் அரசியல் அழுத்தம். அவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சியவே, இந்தியாவை அத்தனை வருடங்கள் ஆண்ட காங்கிரஸ் கட்சியால் பணத்தை வெளியெடுக்க முடியல. ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண முடியாத அளவுக்கு அந்த கட்சி அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணி பணத்தை எடுக்க முடியாமல் பண்ணினாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் அரசியல் அழுத்தம். இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு வர்றதெல்லாம் அரசியல் அழுத்தமா? நான் ஒரு வெத்து வேட்டுங்கிறத வெகுஜன மக்களுக்கு அவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு கூந்தலும் கிடையாது. என்னையெல்லாம் ஒரு ஆள்னு நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி முட்டா பீஸுக உலகத்திலே கிடையாதுன்னு விஜய் தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் வெகுஜன மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். வெகுஜன மக்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. விஜய் ரசிகர்களை தவிர, அந்த தற்கூரி கூட்டத்தை தவிர மீதி அத்தனை பேர்த்துக்கும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் முதல்ல இருந்தே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், விஜய் ஒரு வெத்து வேட்டுன்னு நாம சொல்லியெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு புரிய வைக்க முடியாது, அவரே புரிய வைப்பாருன்னு. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.